அனைவருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு அறிவியலில் 12ஆம் பாடம் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் என்ற பாடத்தை பற்றி படிக்க போகிறோம். நீங்கள் 9ஆம் வகுப்பில் திசுக்கள் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, அதெல்லாம் பற்றி படிச்சிருப்பீங்க. அதுக்கும் முன்னாடியே நீங்கள் செல் என்றால் என்ன அப்படின்றத பற்றியும் படிச்சிருப்பீங்க. செல்லுனா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உயிரினத்தினுடைய அடிப்படை செயல் மற்றும் அமைப்பு அலகு எது அப்படின்னா செல்லு தான். செல்லெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் எதை உருவாக்கும் அப்படின்னா திசுக்களை உருவாக்கும். இப்போ இந்த பாடத்தில் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியலில் திசுக்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம படிக்க போகிறோம். தாவரத்தினுடைய உள்ளமைப்பியல் பற்றியும் படிக்க போகிறோம். நெகமையா க்ரூ என்பவர் உள்ளமைப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் தான் தாவரங்களுடைய உள்ளமைப்பை பற்றி நிறைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. அதனால அவர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, உள்ளமைப்பியலின் தந்தை நெகமையா க்ரூ உள்ளமைப்பியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இது உங்களுக்கு ஒன் வேர்ட்ல வரும். உள்ளமைப்பியலின் தந்தை யார்? விடை நெகமையா க்ரூ. உள்ளமைப்பியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, தாவரங்களுடைய உள்ள இருக்கிற உறுப்புகளை பற்றி படிக்கிறது தான் உள்ளமைப்பியல். ஆங்கிலத்தில் அதை அனாட்டமி என்று அழைப்பார்கள். 9ஆம் வகுப்புல நீங்கள் படிச்சிருக்கிறீங்க திசுக்கள். திசுக்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஆக்கு திசுக்கள், நிலைத்த திசுக்கள். இதெல்லாம் 9ஆம் வகுப்புல நீங்க படிச்சிருப்பீங்க. திசு என்றால் என்ன அப்படின்னா, செல்களின் தொகுப்பு. ஒரே மாதிரியான செல்கள் ஒன்றாக அமைந்து ஒரு பணியை செய்யக்கூடிய அமைப்பு திசுக்கள் எனப்படும். இந்த திசுக்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஆக்கு திசுக்கள், நிலைத்த திசுக்கள். தாவர திசு தொகுப்பை 3ஆக பிரிக்கிறாங்க. அதை யார் பிரிச்சது அப்படின்னா, சாக்ஸ் என்ற அறிவியல் அறிஞர் 1875ஆம் ஆண்டு தாவர திசு தொகுப்புகளை 3ஆக பிரிக்கிறாரு. அதன் பிரகாரம் தோல் திசு தொகுப்பு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு, அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு, வாஸ்குலர் திசு தொகுப்பு. அதாவது சாக்ஸ் என்பவர் 1875ஆம் ஆண்டு தாவர திசு தொகுப்புகளை 3ஆக பிரிக்கிறாரு. தோல் திசு தொகுப்பு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு, அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு, வாஸ்குலர் திசு தொகுப்பு. இதில் முதல்ல நம்ம படிக்க போகிறது எது அப்படின்னா, தோல் திசு தொகுப்பு ஆர் புறத்தோல் திசு தொகுப்பு. இது தாவரங்களுடைய வெளி அடுக்காக காணப்படும். தாவரங்களுடைய வெளி அடுக்காக இருக்கும். இந்த வெளி அடுக்கில் நிறைய வளரிகள் காணப்படும். வளரிகள்னா வேறு தூபிகள். இந்த வளரிகளோட வேலை என்ன அப்படின்னா, நீரையும் கனிம உப்புக்களையும் உறிஞ்சுவது தான் இந்த வளரிகளோட வேலைகள். அதே மாதிரி இதில் நிறைய துளைகள் காணப்படலாம். இந்த புறத்தோலில் நிறைய துளைகள் காணப்படலாம். அந்த துளைகளுக்கு என்ன பேர் அப்படின்னா, புறத்தோல் துளை அல்லது ஸ்டொமேட்டா. புறத்தோல் துளை அல்லது ஸ்டொமேட்டா. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, தாவரத்தில் இருக்கிற அதிகப்படியான நீரை வெளியேற்றுறது. அந்த நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னா, நீராவி போக்கு. அதாவது நமது உடல்ல இருக்கிற தேவையில்லாத நீர் வியர்வையா எப்படி வெளியே வருதோ, அந்த மாதிரி தாவரங்களுடைய உடல்லையும் அதிகப்படியான நீர் இருந்ததுன்னா அந்த நீர் இந்த புறத்துளை வழியாக வெளியே வந்துடும். அந்த நிகழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னா, நீராவி போக்கு. அப்ப இந்த நீராவி போக்குன்ற நிகழ்ச்சி எங்க நடக்குது அப்படின்னா, இந்த புறத்தோல்ல இருக்கிற இந்த துளைகள் வழியா தான் நடக்குது. இந்த புறத்தோல் துளைகளுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஸ்டொமேட்டா. அடுத்து தண்டு இலை அப்படின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த புறத்தோல்லையே கியூட்டிக்கிள் அப்படின்ற ஒரு படலம் காணப்படும். கியூட்டிக்கிள் அந்த படலம் எப்படி இருக்குன்னா, ஒரு மெழுகு மாதிரி இருக்கும். இது எதுக்காக இருக்கு அப்படின்னா, உட்புற பகுதிகளை பாதுகாக்கிறதுக்காக காணப்படுது. இப்போ புறத்தோல்னு எடுத்துக்கிட்டேனாமே, இதுல முக்கியமான பணிகள் எடுத்துக்கிட்டேன்னா, ஒன்று பாதுகாப்பு. உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கிறது, நீர் கனிம உப்புக்களை உறிஞ்சுறது, நீராவி போக்கு மூலமா அதிகமான நீரை வெளியேற்றுவது. அதெல்லாம் இந்த புறத்தோலினுடைய முக்கிய பணிகளாக காணப்படுகிறது. அதே மாதிரி இதுல சில வளரிகளும் காணப்படும். அந்த வளரிகளுக்கு பெயர் என்ன அப்படின்னா, ட்ரைகோம்கள். இதுல சில வளரிகள் காணப்படுது. அந்த வளரிகளுக்கு என்ன பேர் அப்படின்னா, ட்ரைகோம்கள்.
ரெண்டாவதாக வர்றது அடிப்படை திசு அல்லது தல திசு தொகுப்பு. இந்த திசு வந்து நிறைய பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித் அப்படின்னு 4 பகுதியாக பிரிக்கிறாங்க. அடிப்படை திசுக்களை 4ஆக பிரிச்சிருக்காங்க. புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித். பொதுவாக இதில் என்னென்ன செல்கள் இருக்கலாம் அப்படின்னா பாரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்லீரன் கைமா போன்ற செல்கள் வந்து இதில் காணப்படலாம். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா உணவு சேமித்தல், ஒளிச்சேர்க்கை செய்தல், வாயு பரிமாற்றம் போன்ற பணிகள் எல்லாம் இந்த அடிப்படை திசு அல்லது தல திசு தொகுப்புல நடைபெறும். தாவர திசு தொகுப்பை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. புறத்தோல் திசு தொகுப்பு, அடிப்படை அல்லது தல திசு தொகுப்பு, வாஸ்குலர் திசு தொகுப்பு. இந்த புறத்தோல் திசு தொகுப்புல என்ன திசு இருக்கு அப்படின்னா பெரிடம். அடிப்படை அல்லது தல திசுல வந்து பாரன் கைமா, குளோரன் கைமா, ஸ்க்லீரன் கைமா, கோலன் கைமா போன்ற திசுக்கள் காணப்படுகின்றன. வாஸ்குலர் திசு தொகுப்புல ஜைலம், ஃப்ளோயம் காணப்படுகிறது. இதை வந்து அடிக்கடி கேட்பாங்க, ஜைலத்தினுடைய பணி என்ன, ஃப்ளோயத்தினுடைய பணி என்ன. ஜைலத்தினுடைய பணி வந்து நீரையும் கனிம உப்புகளையும் கடத்துவது, ஃப்ளோயத்தினுடைய பணி உணவினை கடத்துவது. இந்த வாஸ்குலர் திசு தொகுப்பை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஆரப்போக்கு அமைந்தவை, ஒன்றிணைந்தவை, சூழ்ந்தமைந்தவை. ஆரப்போக்கு அமைந்தவை அப்படின்னா என்னன்னா நம்ம ஏற்கனவே தெரியும். வாஸ்குலர் திசு தொகுப்புல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஜைலம், ஃப்ளோயம். இந்த ஜைலமும் ஃப்ளோயமும் வெவ்வேறு ஆரங்கள்ல அமைஞ்சிருந்தா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆரப்போக்கு அமைந்தவை. நீங்க புத்தகத்துல பக்கம் 175 இந்த படங்களை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதனுடைய அமைப்பு வந்து நல்லா புரியும். அதனால அந்த படங்களை நீங்க பார்த்துக்கோங்க. இந்த பாடத்தை படிக்கும் பொழுது அந்த படங்களையே ரெஃபர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆரப்போக்கு அமைந்தவைனா ஜைலமும் ஃப்ளோயமும் வெவ்வேறு ஆரத்தில் அமைந்து காணப்படும். ஒன்றிணைந்தவையை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒருங்கமைந்தவை, இரு பக்க ஒருங்கமைந்தவை. ஒருங்கமைந்தவைனா என்ன அப்படின்னா ஜைலம் வந்து மையத்தை நோக்கி காணப்படும், ஃப்ளோயம் வெளிப்புறத்தை நோக்கி காணப்படும். இந்த ஒருங்கமைந்தவையை 2ஆக பிரிக்கிறாங்க. திறந்தவை, மூடியவை. திறந்தவைனா என்ன அப்படின்னா ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் கேம்பியம் காணப்பட்டா அது வந்து திறந்தவை. எடுத்துக்காட்டு வந்து இருவித்திலை தாவர தண்டை சொல்லலாம். அதாவது ஜைலத்துக்கும் நடுவில் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் கேம்பியம் காணப்படும். மூடிய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் கேம்பியம் காணப்படாது. மூடியன்னா என்னன்னா ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் கேம்பியம் காணப்படாது. அடுத்து இரு பக்க ஒருங்கமைந்தவன்னா என்ன அப்படின்னா ஜைலம் வந்து வெளிப்புறத்தை நோக்கி காணப்படும், ஃப்ளோயம் மையத்தை நோக்கி காணப்படும். அடுத்து சூழ்ந்தமைந்தவை. சூழ்ந்தமைந்தது 2ஆ இருக்கு. ஒன்று ஜைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை. எடுத்துக்காட்டு ட்ரெஸ்ஸினா. ஜைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ளோயம் நடுவில் இருக்கும், ஜைலம் வெளியில இருக்கும். மத்தியில் ஃப்ளோயம் இருக்கும், வெளியே அதை வந்து சூழ்ந்து எது காணப்படும்னா ஜைலம் காணப்பட்டா அது வந்து ஜைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை. எடுத்துக்காட்டு ட்ரெஸ்ஸினா. ஃப்ளோயம் சூழ் வாஸ்குலர் கற்றை 2வது. எடுத்துக்காட்டு பெரணி. அப்படி அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜைலம் மத்தியில் இருக்கும், ஃப்ளோயம் வந்து வெளியே இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து ஃப்ளோயம் சூழ் வாஸ்குலர் கற்றை. அடுத்து உள்நோக்கிய ஜைலம், வெளிநோக்கிய ஜைலம்னு இருக்கு. உள்நோக்கிய ஜைலம்னா என்ன அப்படின்னா புரோட்டோசைலம் மையத்தை நோக்கி காணப்படும், மெட்டாசைலம் வெளிநோக்கி காணப்படும். அதாவது உள்நோக்கிய ஜைலம்னா என்னன்னா புரோட்டோசைலம் மையத்தை நோக்கியும் மெட்டாசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் காணப்படும். உள்நோக்கிய சைலம் மாதிரியே இன்னொரு ஒரு சைலம் இருக்கு, வெளிநோக்கிய சைலம். அந்த வெளிநோக்கிய சைலத்துல புரோட்டோசைலம் வந்து வெளியே இருக்கும், மெட்டாசைலம் வந்து மையத்தை நோக்கி காணப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருவித்திலை தாவர வேர் அவரை, ஒரு வித்திலை தாவர வேர் சோளம். தனித்தனியாக படிக்காமல் ஒப்பிட்டு படிக்கும் பொழுது நமக்கு வந்து எளிமையாக இருக்குன்றதுக்காக உங்களுக்கு நான் ஒப்பிட்டு நடத்தி காட்டுறேன். இருவித்திலை தாவர வேர் அவரை, ஒரு வித்திலை தாவர வேர் சோளம். இருவித்திலை தாவர வேரினுடைய மேல் அடுக்கோட பெயர் என்ன அப்படின்னா எபிப்ளம்மா. அதே மாதிரி தான் ஒரு வித்திலை தாவர வேரினுடைய வெளி அடுக்கினுடைய பெயர் என்ன அப்படின்னா எபிப்ளம்மா. எபிப்ளம்மாவை ரைசோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்கேயும் அதே தான், எபிப்ளமாவை ரைசோடெர்மிஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கே புறத்தோல் துளைகள் இல்லை, இருவித்திலை தாவர வேரில் புறத்தோல் துளைகள் இல்லை. அதே மாதிரி தான் ஒருவித்திலை தாவர வேர்லையும் புறத்தோல் துளைகள் இல்லை. கியூட்டிக்கல் இல்லை, அதே மாதிரி ஒருவித்திலை தாவர வேர்லையும் கியூட்டிக்கல் இல்லை. இங்கே வேர் தூவிகள் உண்டு, இங்கேயும் ஒருவித்திலை தாவர வேர்லையும் வேர் தூவிகள் உண்டு. இந்த வேர் தூவியோட வேலை என்ன அப்படின்னா நீரையும் கனிம உப்புக்களையும் உறிஞ்சிருது. அப்போ முதல் பாயிண்ட் எபிப்ளமான்னு எடுத்தோம்னாக்கா ஒருவித்திலை தாவரத்துக்கும் ஒருவித்திலை தாவர வேருக்கும் இருவித்திலை தாவர வேருக்கும் ஒரே உள்ள அமைப்பு தான், ஒரே உள்ள அமைப்பு தான், வேற எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒருவித்திலை தாவர வேராக இருந்தாலும் இருவித்திலை தாவர வேராக இருந்தாலும் எபிப்ளமா வந்து இரண்டுக்குமே ஒரே அமைப்பு தான், எந்த வேறுபாடும் அதில் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பகுதி வந்து புரணி. இருவித்திலை தாவர வேரில் ரெண்டாவது பகுதியாக இருக்கிறது புரணி. அது எந்த செல்லால் ஆனதுன்னா பாரன்கைமா, பல அடுக்கால் ஆக்கப்பட்டது. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா நீரையும் உணவையும் சேமிக்கிறது. ஒருவித்திலை தாவர வேர்லையும் ரெண்டாவது பகுதி எது அப்படின்னா புரணி தான். இந்த புரணியும் பாரன்கைமா செல்களால் தான் ஆக்கப்பட்டது, பல அடுக்கு செல்களால் ஆனது, நீர் உணவை சேமிக்கிறது. இதுலேயும் எந்த வேறுபாடும் கிடையாது. ஒருவித்திலை தாவரமாக இருந்தாலும் சரி, இருவித்திலை தாவர வேற இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே புரணியினுடைய அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அகத்தோல். இந்த அகத்தோல் வந்து ஒரு வரிசை பீப்பாய் வடிவ செல்களால் ஆனது. இந்த அகத்தோலில் வந்து காஸ்பேரியன் பட்டை அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகும். இந்த காஸ்பேரியன் பட்டை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வழி செல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழி செல்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா நீரை வந்து ஜைலத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த வழி செல்கள் பயன்படுது. இப்போ இந்த மூணாவது பாயிண்ட் வந்து அகத்தோல், அதாவது இருவித்திலை தாவரில் இருக்கிற மாதிரியே தான் ஒருவித்திலை தாவர வேர்லையும் இந்த அகத்தோல் காணப்படுது. அதே மாதிரி தான் ஒரு வரிசை பீப்பாய் வடிவ செல்கள், அதே மாதிரி காஸ்பேரியன் பட்டைகளும் அங்கே காணப்படுது. அந்த காஸ்பேரியன் பட்டைகளை வழி செல்கள் என்று அழைக்கிறோம். இங்கே வந்து இந்த காஸ்பேரியன் பட்டையை சூழ்ந்து ஜூபரின் உரை இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஒருவித்திலை தாவர வேரில் மட்டும் இந்த காஸ்பேரியன் பட்டைகளை சூழ்ந்து ஜூபரின் அப்படின்ற ஒரு உரை அமைந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டீல். ஸ்டீலில் வந்து 3 பகுதிகள் காணப்படுது. பெரிசைக்கிள், வாஸ்குலர் தொகுப்பு. பெரிசைக்கிளில் வந்து ஒரு அடுக்கு பாரன்கைமா செல்களால் ஆனது. இது வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் வேர் தூவிகள் வருது. வேர் தூவிகள் இருக்கிறதால நீரையும் கனிம உப்புக்களையும் உறிஞ்ச இந்த பகுதி வந்து பயன்படுகிறது. இந்த ஸ்டீலானது இந்த ஒருவித்திலை தாவர அமைப்பிலையும் ஸ்டீல் காணப்படுகிறது, பெரிசைக்கிள் காணப்படுகிறது. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற மாதிரியே இருவித்திலை தாவர வேரில் இருக்கிற மாதிரியே ஒரு அடுக்கு பாரன்கைமா செல்களால் ஆனது. அங்கேயும் வந்து என்ன காணப்படுது அப்படின்னா வேறு தூவிகள் காணப்படுகிறது. இந்த அமைப்புலையும் எந்த வேறுபாடும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் தொகுப்பு. வாஸ்குலர் தொகுப்பில் என்ன இருக்குது அப்படின்னா வாஸ்குலர் கற்றை இருக்குது. அந்த வாஸ்குலர் கற்றை எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா ஆரப்போக்கில் அமைஞ்சிருக்கும். ஜைலம் வெளி நோக்கியவையாக இருக்குது, 4 முனை கொண்டவையாக இருக்குது. அந்த ஜைலத்தையும் ஃப்ளோயத்தையும் இணைக்கிற இணைப்பு திசு வந்து இங்கே வந்து பாரன்கைமாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாஸ்குலர் தொகுப்பில் தான் ஒரு வித்திலை வந்து இருவித்திலையிலேருந்து வேறுபடுது. மற்ற எல்லா பாயிண்ட்டுகளும் ஒரு வித்திலைக்கும் இருவித்திலைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல தான் வேறுபாடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இருவித்திலையில் பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் தொகுப்பு ஆரப்போக்கு, இங்கேயும் வாஸ்குலர் தொகுப்பு ஆரப்போக்கு தான். ஒரு வித்திலையிலையும் ஆரப்போக்கு தான். இங்கே ஜைலம் வெளி நோக்கியவை, இங்கேயும் ஜைலம் வெளி நோக்கியவை தான். ஆனால் இங்கே வந்து 4 முனை சைலம் உண்டு. இந்த இடத்துல வந்து 4 முனை சைலம் உண்டு இருவித்திலையில். ஒரு வித்திலை வந்து பல முனை சைலம் காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேறுபாடு என்ன அப்படின்னா இங்கே ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் பாரன்கைமா வந்து இணைப்பு திசுவாக செயல்படுது இருவித்திலையில். ஒரு வித்திலையில் ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் ஸ்க்ளீரன் கைமா வந்து இணைப்பு திசுவாக காணப்படுகிறது. அப்போ இது மட்டும்தான் இந்த வந்து வேறுபடுறது. மற்ற எல்லா எபிப்ளமா, புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள் எல்லாமே ஒரு வித்திலை தாவரத்தில் என்ன பகுதிகள் இருக்கோ அதே தான் இருவித்திலையிலையும் காணப்படும். ஒரே ஒரு இந்த வாஸ்குலர் கற்றையில் மட்டும்தான் மாறுபாடு. என்ன அப்படின்னாக்கா இங்கே வந்து 4 முனை சைலம் இருவித்திலையில், ஒரு வித்திலையில் பல முனை சைலம் காணப்படும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இணைப்பு திசு வந்து பாரங்கைமா இரு வித்திலையில, ஒரு வித்திலையில சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இணைப்பு திசு வந்து ஸ்க்ளீரன் கைமாவாக காணப்படும். இது ஒரு வித்தியாசம் இங்கே காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பித்து, அடுத்து 5வது பகுதியாக காணப்படுறது பித்து. பித்து வந்து இங்கே இரு வித்திலை தாவர வேரில் வந்து இளம் வேர்களில் பித்து காணப்படுது, முதிர்ந்த வேர்களில் பித்து காணப்படுவது இல்லை. இங்கே ஒரு வித்திலை தாவரத்தில் கண்டிப்பாக எல்லாமே, எல்லா தாவரம், முதிர்ந்த தாவரமாக இருந்தாலும் சரி, இளம் தாவரமாக இருந்தாலும் பித் எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த பித்து எதனால் ஆனது அப்படின்னா பாரங்கைமாவால் ஆனது. இந்த பித்து வந்து ஒரு உணவை சேமிக்குது. அந்த உணவை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தரசம். தரசம் என்ன அப்படின்னா ஸ்டார்ச். இது வந்து உணவை சேமிக்கிற ஒரு பகுதியாக பயன்படுது. எடுத்துக்காட்டு கரும்பு சொல்லலாம். கரும்பு நம்ம உணவுப் பொருளாக உண்கிறோம். அந்த பகுதியில் என்ன இருக்குன்னா பித்து தான். கரும்பு நம்ம அந்த உண்ற பகுதி எது அப்படின்னா பித்து. அது எதனால் ஆனதுன்னா பாரங்கைமா. அங்கே உணவு சேமிக்கப்படுது. எந்த வடிவில்? தரசம் அல்லது ஸ்டார்ச் என்ற வடிவில் வந்து உணவு சேமிக்கப்படுது. இதுவும் ஒரு வித்தியாசமாக சொல்லலாம். இரு வித்திலைக்கும் ஒரு வித்திலைக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா, இங்கே பித்துன்ற அமைப்பு இரு வித்திலையில இளம் உயிரிகளில் மட்டும்தான் இருக்கும், முதிர்ந்த உயிரிகளில் காணப்படாது. இங்கே பித்து எல்லா இரு வித்திலை தாவர வேர்லையும் பித்து கண்டிப்பாக காணப்படும். இப்போ நம்ம தண்டினுடைய உள்ளமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வித்திலை தாவர தண்டினுடைய உள்ளமைப்பு, இரு வித்திலை தாவர தண்டினுடைய உள்ளமைப்பை பற்றி படிக்க போகிறோம். இரு வித்திலை தாவர தண்டு உள்ளமைப்புக்கு எடுத்துக்காட்டு சூரியகாந்தி, ஒரு வித்திலை தாவர தண்டுக்கு எடுத்துக்காட்டு மக்காச்சோளம். இப்போ இரு வித்திலை தாவர தண்டு சூரியகாந்தியில் முதல்ல காணப்படுற பகுதி வந்து புறத்தோல். இந்த புறத்தோல் வந்து வெளி அடுக்காக காணப்படுது. இதில் ஒரு அடுக்கு பாரங்கைமா செல்கள் காணப்படுகிறது. இதில் கியூட்டிக்கல் உண்டு. கியூட்டிக்கலுடைய வேலை என்ன அப்படின்னா உள்ளே இருக்கிற அனைத்து பகுதிகளையும் பாதுகாக்கிறது தான் இந்த கியூட்டிக்கலோட பணி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்திலை தாவர தண்டினுடைய மேல் பக்கத்தில் காணப்படுற பகுதி வந்து புறத்தோல். இங்கே எப்படி இரு வித்திலை தாவர தண்டில் இருக்கோ அதே மாதிரியான உள்ளமைப்பு தான் இங்கேயும் காணப்படுது. இந்த புறத்தோல் வந்து வெளி அடுக்காக காணப்படுகிறது. ஒரு அடுக்கு பாரங்கைமா செல்லால் ஆனது. கியூட்டிக்கல் காணப்படுகிறது. கியூட்டிக்கலுடைய வேலை வந்து பாதுகாப்பு. இது ரெண்டுத்துக்கும் ஒரே பண்பு தான், எந்த வேறுபாடும் இல்லை. அடுத்து புரணி. இரு வித்திலை தாவர தண்டினுடைய அடுத்த பகுதி வந்து புறத்தோல் அடுத்து காணப்படுறது புரணி. புரணியை வந்து புறத்தோல் அடித்தோல் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்குது. மைய புரணி, உட்புரணி அப்படின்னு நிறைய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. புறத்தோல் அடித்தோல்ல வந்து 3 முதல் 6 அடுக்கு கோலன் கைமா செல்கள் காணப்படுகிறது. இந்த கோலன் கைமா செல்கள் எதுக்கு இருக்கு அப்படின்னா உறுதியை கொடுப்பதற்காக காணப்படுது. அடுத்து மையப்புரணி. இது ஒரு சில அடுக்கு, அதாவது புறத்தோல் அடித்தோலுக்கு அடுத்து வர்றது மையப்புரணி. இது ஒரு சில அடுக்கு காணப்படுகிறது. இதில் என்ன இருக்கு அப்படின்னா குளோரன் கைமா செல்கள் காணப்படுகிறது. குளோரன் கைமா செல்லோட வேலை என்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை செய்தல். அடுத்து மையப்புரணி அடுத்து வர்றது உட்புற புரணி. இந்த உட்புற புரணி வந்து எதனால் ஆனது அப்படின்னா பாரன் கைமா செல்களால் ஆனது. இந்த பாரன் கைமா செல்லோட பணி என்ன அப்படின்னா காற்று உணவு பரிமாற்றம். காற்று பரிமாற்றத்துக்கும் உணவு பரிமாற்றத்துக்கும் இது பயன்படுகிறது. உட்புற புரணி அடுத்து வர்றது அகத்தோல். இது ஒரு அடுக்கு பீப்பாய் வடிவ செல்களால் ஆனது. இந்த இடத்துல வந்து தரசம் அப்படின்ற உணவு சேமிக்கப்படுது. அதனால இந்த அடுக்குக்கு என்ன பேர் அப்படின்னா தரச அடுக்கு அப்படின்னு பேரு. அடுத்து ஒரு வித்திலை தாவர தண்டினுடைய புறத்தோலுக்கு அடுத்து வர்றது வந்து புறத்தோல் அடித்தோல். இந்த புறத்தோல் அடித்தோல் வந்து ஒரு சில அடுக்கு ஸ்க்ளீரன் கைமா செல்களால் ஆனது. இந்த ஸ்க்ளீரன் கைமா வந்து இங்கே உறுதியை கொடுக்குது. ஸ்க்ளீரன் கைமாவோடவே நடுவில் இடையிடையே குளோரன் கைமா செல்களும் இங்கே காணப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்திலை தாவர தண்டில் புறத்தோல் அடித்தோலை வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரு வித்திலை தாவரத்தில் வந்து புறத்தோல் அடித்தோல், மையப்புரணி, உட்புற புரணி, அகத்தோல், பித் அப்படின்னு நிறைய பகுதிகள் இங்கே காணப்படும். ஆனால் இங்கே வந்து புறத்தோல் அடித்தோல் அடுத்து தலத்திசு வந்துடும். இங்கே வந்து புரணியை வந்து நிறைய பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. இங்கே வந்து புறத்தோல் அடித்தோல் அடுத்து நேராக வந்து தலத்திசு வந்துடும். அடுத்து அது ஒரு வித்தியாசம் சொல்லலாம். அடுத்து ஸ்டீல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிசைக்கிள் காணப்படுகிறது. பெரிசைக்கிளில் பல அடுக்கு பாரன் கைமா செல்கள் காணப்படுகிறது. இதில் வந்து பாரன் கைமாவோடைய நடுவில் ஸ்க்ளீரன் கைமா செல்களும் வந்து காணப்படுறது. இதை வந்து என்னன்றாங்க அப்படின்னா கற்றை தொப்பி.
அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பெரிசைக்கிள் அடுத்து வர்றது வாஸ்குலர் கற்றை. இந்த வாஸ்குலர் கற்றை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை, திறந்தவை, உள்நோக்கு சைலம். அடுத்து பார்த்தீங்கன்னா பித்து. அடுத்து காணப்படுற பகுதி வந்து பித்து. இந்த பித்து வந்து பாரன்கைமா செல்களால் ஆனது. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா உணவு சேமித்தல். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா புறத்தோல் அடித்தோல் அடுத்து வர்றது தலத்திசு. தலத்திசுல வந்து வாஸ்குலர் கற்றை காணப்படுது. இந்த வாஸ்குலர் கற்றையில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி வந்து எப்படி புறத்தோல் அடித்தோல் மையப்புரணி உட்புற புரணி அகத்தோல்னு எதுவும் இல்லாமல் நேராக தலத்திசுக்கு வந்துடுது. தலத்திசுல வாஸ்குலர் கற்றை. இந்த வாஸ்குலர் கற்றையில் வந்து இதே மாதிரி தான், இருவித்தலை மாதிரியே தான் இதுவும் ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை. ஆனால் இந்த இடத்துல வந்து மூடியவை. வாஸ்குலர் கற்றை வந்து இங்கே மூடியவை. அதாவது இருவித்தலை தாவரத்துக்கும் ஒருவித்தலை தாவரத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னாக்கா இருவித்தலை தாவர வேரில் வந்து வாஸ்குலர் கற்றை திறந்தவை, ஒருவித்தலை தாவர வேரில் வந்து மூடியவை. அதுதான் வித்தியாசமாக இங்கே சொல்லலாம். அதாவது வாஸ்குலர் கற்றை தண்டில் வந்து வாஸ்குலர் கற்றை இங்கே திறந்தவை, இந்த இடத்துல ஒருவித்தலை தாவரத்தில் வாஸ்குலர் கற்றை வந்து மூடியவை. இதை ஒரு வேறுபாடாக சொல்லலாம். அடுத்து இங்கேயும் உள்நோக்கு சைலம் தான், இங்கேயும் உள்நோக்கு சைலம் தான். இங்கே பித்து பாரன்கைமா உணவு சேமிக்கும் பகுதியாக காணப்படுகிறது. இங்கே வந்தீங்கன்னாக்கா சைலம். சைலம் வந்து ஒய் வடிவத்தில் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி வாஸ்குலர் கற்றை வந்து மண்டையோட்டு வடிவத்தில் காணப்படுறதாகவும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சைலம் வந்து முதிர்ந்த பகுதியில் வந்து புரோட்டோசைல கூறுகள் வந்து சிதைவடையுது அப்படின்றாங்க. இந்த புரோட்டோசைல கூறுகள் சிதைவடைகிறதால அந்த இடத்துல ஒரு இடைவெளி ஏற்படுதான். அந்த இடைவெளிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா புரோட்டோசைல இடைவெளி. அதாவது புரோட்டோசைல கூறுகள் சிதைவடையுது, அதனால அந்த இடத்துல ஒரு இடைவெளி உருவாகுது. அந்த இடைவெளிக்கு பேர் வந்து புரோட்டோசைல இடைவெளி. அடுத்து புளோயத்தில் பார்த்தீங்கன்னா 3 வகையான செல்கள் காணப்படுது. சல்லடை குழாய் கூறுகள் காணப்படுது, துணை செல்கள் காணப்படுது, பாரன்கைமா காணப்படுது. ஃப்ளோயத்தில் வந்து இந்த ஃப்ளோயம் நார்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளோயத்துக்கு 4 வகையான துணை செல்கள் இருக்குது. ஃப்ளோயத்துக்கு 4, இதெல்லாம் நீங்கள் போன வருஷம் படிச்சிருப்பீங்க 9ஆம் கிளாஸில். ஃப்ளோயத்துக்கு வந்து 4 துணை செல்கள் இருக்கும். அந்த 4 துணை செல்களில் 3 மட்டும்தான் இதில் காணப்படுது, ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எது இல்லை அப்படின்னா ஃப்ளோயம் நார்கள் மட்டும் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.